முதலீட்டை ஈர்க்கிறோம் என்கிற பெயரால் டிஆர்பி ராஜாவும் ஸ்டாலின் குடும்பமும் உலக நாடுகள் சுற்றி மக்கள் வரிப்பணத்தில் மஞ்சள் குளித்து பல்லாயிரம் கோடியை செலவழித்தார்கள். எந்த தொழில் முதலீட்டையும் இன்றைக்கு ஈர்க்க முடியவில்லை. எங்கள் அமைச்சரவையில் இருக்கிற 30 வயது கூட நிரம்பாத தொழில்துறை அமைச்சர் தங்கை கீர்த்தனா இன்றைக்கு தென்கொரியா நாட்டுக்கு சென்றுவிட்டு அங்கே ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கான ஏற்பாடை செய்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பிவிட்டார். நான் கீர்த்தனாவிடம் கேட்டேன், அடுத்து என்ன திட்டம் இருக்கிறது என்று. அண்ணா, டென்மார்க்குக்கு மட்டும் சிவகாசியில் இருந்து 6000 கோடி ரூபாய்க்கான பட்டாசை அனுப்புவதற்கு நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று எங்கள் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்னார்கள். நான் பொதுமக்களுக்காக சொல்லுகிறேன், என் தம்பிகளுக்காக சொல்லவில்லை. என் தம்பிகளுக்கு அரசியல் தேவையும் இல்லை. அவர்கள் விஜய் என்கிற அவரை உயிருக்குயிராக நேசிக்கிறவர்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை விஜய் என்று சொல்லி களத்தில் நிற்பவர்கள். அரசியலில் என்ன நடந்தாலும் எங்கள் தம்பிகளை பாதிக்காது. ஆனால் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், எங்கள் தலைவரின் தமிழக வெற்றி கழக ஆட்சி மலர்ந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து பொதுப்படைத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய கழகத்தின் தேர்தல் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களை கூட்டுகிறார். இதுவரைக்கும் இந்த அதிசயம் யாரும் செய்ததில்லை. தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களை கூட்டி எங்களுக்கு எந்த ஃபண்டும் தேவையில்லை, சாலைகள் தரமாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். சாலைகள் தரமாக இல்லாவிட்டால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று அறிவுறுத்தியது மட்டுமல்ல, ஆணையிட்டார். அவர்களை சந்தித்ததற்கு பிறகு சொன்னார், டெல்லியிலே இருக்கிற சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை துறையில் மட்டும் 10-வே கரப்ஷன், 10 வழியில் ஊழல் நடைபெறுகிறது. இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணை அடைத்து தாருங்கள். தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை துறைக்கு நான் 2 கோடி ரூபாய்க்கான 2000 கோடி ரூபாய்க்கான சாலை திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தருகிறேன் என்று அறிவித்தார். ஒரு கற்றறிந்தவன், ஒரு கல்லூரியினுடைய நிர்வாகி, தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற டாக்டர் மரிய வில்சன் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன், 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருந்தான் எடப்பாடி பழனிசாமி என்கிற எருமை மாடு. இப்பொழுது ஸ்டாலின் ஆட்சி வந்ததற்கு பிறகு 5 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடியாக உயர்ந்தது. 10 கோடி 10.5 கோடி என்றுதான் பொதுமக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற எங்கள் நிதித்துறை அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிற வெள்ளை அறிக்கையில் 13 கோடியே 18 லட்சம் ரூபாய் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கடன் இருக்கிறது உண்மையை உடைத்து விட்டார். நீங்கள் இங்கே குடிமகனாக உட்கார்ந்து இருக்கிறீர்கள். கர்ணன் கவசகுண்டத்தோடு பிறந்தான், சீத்தை வில்லோடு பிறந்தாள், கண்ணகி கால் சிலம்போடு பிறந்தாள். வெள்ளை அறிக்கையில் மரிய வில்சன் சொல்லுகிறான், தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் 1,28,800 ரூபாய் கடனோடு பிறக்கிறான் என்று. கடனில் தள்ளினார்கள். கடமை அவர்கள் சரிவர செய்யவில்லை. ஊர் சுற்றினார்கள், உல்லாசம் அனுபவித்தார்கள். அண்ணன் ஸ்டாலின் அவர்களினுடைய அருமை புதல்வன் உதயநிதியை முதலமைச்சராக்குவதற்கு திட்டமிட்டார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்தவன் முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் 5 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்து விட்டார். அடுத்து உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நான் அதை ஊரெல்லாம் எடுத்து சொன்னேன். உதயநிதி ஒரு உதவாக்கரை, அவன் சூரியனையே இதுவரைக்கும் பார்த்ததில்லை. எந்த பொறுப்பும் இல்லாதவன். சபிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்கிற கவலையோ அக்கறையோ இல்லாத காபோதி உதயநிதி. அவன் இந்த நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பேற்றால் தமிழ்நாடு காணாமல் போய்விடும்,
அடுத்து ஒருவன் தயாராக இருக்கிறான், இன்ப நிதி என்று ஒரு பெயர். அவனை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டம் போட்டார்கள். வாரிசு அரசியல் என்கிற பாரிஸ் வாயில் தமிழ்நாடு அரசியல் அழுக்காகி இழுக்காகி போற சூழலில் எங்கள் தலைவர் வந்தார். அறிஞர் அண்ணா 1949 கட்சி தொடங்கினார். 1949 கட்சி தொடங்கிய அண்ணா குரல் தேய பேசினார், விரல் தேய எழுதினார், கால் தேய நடந்தார். அண்ணா தூங்கவே இல்லை 18 ஆண்டு காலம். அண்ணா 18 ஆண்டு காலம் தூங்கவில்லை. கலைஞரே கவிதை தமிழில் சொல்வார், பதுங்கி பாயும் வேங்கையென அண்ணா பாராள வந்தகதை பாரேனும் பகிர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்பார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72 அதிமுகவை தொடங்கினார். அவருக்கு ஒரு சினிமா கவர்ச்சி இருந்ததை நான் அலட்சியப்படுத்தவில்லை. திமுக வெறுப்பு தான் அவருக்கு மூலதனமாக இருந்தது. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வந்த தலைவன். அந்த தலைவன் சின்ன யானை நடையை தந்தது, பொன்னெல்லாம் நிறத்தை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது என்ற தலைவன் 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியை பிடித்தார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம், எம்ஜிஆருக்கு 5 காலம், எங்கள் வெற்றி தலைவன் விஜய் அவர்களுக்கு வெறும் 2.5 ஆண்டு காலம் என்றால் இந்த அதிசயத்தை உலக வரலாற்றில் தலைவர் விஜயை தவிர எவரும் நிகழ்த்தியதில்லை. இப்பொழுது 6 மாத காலம் இந்த ஆட்சி தாங்குமா என்று அண்ணன் ஸ்டாலின் கேட்கிறார். நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையோடு சொல்லுவேன், நீங்கள் 6 மாத காலம் திமுகவுக்கு தலைவராக இருக்க முடியுமா என்று யோசியுங்கள். உங்கள் கட்சிக்குள்ளேயே குத்துவட்டும் குழப்பமும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. உங்களை தூக்கி தூர எறிந்து கனிமொழி அந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஷாஜகான் குடும்பத்தில் நடந்ததை போல அப்பனுக்கே விரோதமாக இருந்த அந்த இடத்தை அலங்கரிக்கலாமா என்று உதயநிதி திட்டமிடுகிறார். ஏன் இப்படி 6 மாதம் இந்த ஆட்சி காலம் தாங்குமா என்கிறீர்கள்? எங்களுக்கு 108 இடம் அறுதி பெரும்பான்மை நாங்கள் பெற்றோம். ஆட்சி அமைப்பதற்கான அவகாசம் 14 நாள் தாருங்கள் என்று கேட்டோம் ஆளுநர் அலேல்கர் அவர்களிடம். மேஜிக் நம்பரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதே அலேல்கர் ஒரு வார்த்தை சொன்னார், நாஞ்சில் சம்பத் மறக்கவில்லை. திமுக ஆட்சி அமைக்க கோரினாலும், அதிமுக ஆட்சி அமைக்க விரும்பினாலும் நான் அவர்களையும் ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன் என்றார். ஆகவே ஒரு பெரிய சதித்திட்டம் நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். 4 நாட்கள் நான் தூங்கவில்லை, குமரி குறுமி அழுதேன். திமுக ஒரு சதி கிடங்கு, இவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று நினைத்தேன். நமக்கு ஆதரவு தருவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வந்தது, வெளியில் இருந்து ஆதரவு தருவதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வந்தது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் முன்வந்தது. நீண்ட யோசனைக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் முன்வந்தார்கள். அவர்கள் நமது ஆட்சிக்கு ஆதரவு தந்து ஆட்சி அமைக்கிற சூழல் கரைகிற பொழுது சித்தரஞ்சன் தாஸ் வீட்டில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மீதினை அழைத்து வந்து உங்கள் முடிவை திரும்ப பெறுங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் வற்புறுத்தினார். எங்கள் ஆட்சிக்கு ஆதரவு தருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு அதே திருமாவளவரை சித்தரஞ்சன் வீட்டில் கூட்டி வைத்து உங்கள் முடிவை திரும்ப பெற முடியுமா என்று யோசியுங்கள் என்று அழுத்தம் கொடுத்தார். ஆட்சி அமைக்க கூடாது என்பதில் அக்கறையோடு இருந்தார். எங்கள் தலைவர் இன்றைக்கு ஆட்சி அமைத்து விட்டார். நாங்கள் நித்தியத்தை இழந்து நின்ற நேரம், நாங்கள் ஒரு நிச்சயமின்மை உடுத்தி இருந்த நேரம், ஆட்சி அமைக்காமல் போய்விடுமோ என்று அலறி அழுத நேரம், துன்பமும் துயரமும் எங்களை கவ்விக்கொண்டிருந்த நேரம், ஆல் இந்தியா காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் 5 உறுப்பினர்கள் ஆதரவை தாவைக்கு ஆட்சி அமைக்க தருகிறோம் என்று அறிவித்ததற்கு பிறகு திமுகவின் 6 கால்கள் ஆடிற்று. மதசார்பற்ற கொள்கை என்றால் திமுகவுக்கு எவனும் குத்தகை போட்டுக் கொடுக்கவில்லை. எங்கள் தலைவன் தான் உண்மையான மதசார்பற்ற தலைவன். இன்றைக்கு ஒரு மதசார்பற்ற அணியாக மட்டுமல்ல, தேசிய அரசியலில் இன்றைக்கு பிஜேபி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அடுத்த இடத்தில் இருக்கிற கட்சி
தமிழக வெற்றி கழகம் என்கிற இந்த மகத்தான கட்சி. அதனால் ஸ்டாலின் தூக்கமில்லாமல் புலம்புகிறார். திமுகவின் ஆற கால்கள் ஆடுகின்றன. நான் இன்றைக்கு காலையில் ரயிலில் வந்து இறங்கி தேனாம்பேட்டை வழியாக நான் வந்து கொண்டிருக்கிற பொழுது அறிவாலயத்தை பார்த்தால் கிளம்பி பெற்ற வீடு மாதிரி மயான அமைதியாக இருக்கிறது. ஆகவே திமுகவின் கதை முடிகிறது. தலைவர் விஜய் அவர்களின் வெற்றி சரித்திரம் தொடர்கிறது. நான் மாவட்ட செயலாளர் டாக்டர் அவர்களுக்கு சொல்வேன், என் தம்பி ஒன்றிய செயலாளர் ஜெகன் பாபுவுக்கு சொல்லுவேன், நமக்கு இன்னும் ஆபத்துகள் இருக்கத்தான் செய்கிறது, நமக்கு அறைகூவல்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஆபத்துகளையும் அறைகூவல்களையும் எதிர்கொள்வதற்கு அடிக்கடி இது போன்ற மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு நான் வியந்து விட்டேன். மேடைக்கு வந்தால் நானே முதல் இரவில் மேடைக்கு போவது போல நான் உணர்ந்தேன். இவ்வளவு பெரிய மேடை எனக்கு யாரும் இதுவரைக்கும் போட்டு தந்ததில்லை. திருவிடைமருதூர் தெரு அழகு, மன்னார்குடி மதில் அழகு, திருவரங்கம் குடை அழகு, இந்த ஊர் மேடை அழகு. அழகான மேடை போட்டு ஒரு மாநாட்டிற்குரிய தகுதியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் சிவகுமாருக்கும் ஜெகன் பாபுவுக்கும் மாவட்ட செயலருக்கும் நன்றி சொல்லி, பெண்களின் கண்டனம் என்னை நோக்கி வருகிறது. விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.